காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணி பாதிக்கப்பட்டதால் நெல் மூட்டைகள் மழை நனைந்து வீணாகி வருவதற்கு தமிழக அரசுதான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி நெல்லுக்கான ஈரப்பத வரம்பை 25% உயர்த்துமாறு வலியுறுத்தியுள்ளார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெல்லுக்கான ஈரப்பத வரம்பை 25% அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் நடப்பாண்டில் வரலாறு காணாத அளவில் இந்த முறை நெல் விளைச்சல் கிடைத்துள்ளது எனவும் தமிழக ஆட்சியாளர்களின் அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் அதன் பயன்கள் உழவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஐயமும் அச்சமும் எழுந்துள்ளதாக அன்புமணி அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் உழவர்களின் நலன்களை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது எனவும் அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். நடப்பாண்டில் குறுவை சாகுபடி முன்கூட்டியே தொடங்கப்பட்டதாலும் நெல்லை நேரடியாக தெளிப்பு முறையில் விளைப்பது உள்ளிட்ட புதிய முறைகளை கடைபிடித்ததாலும் அதிக விளைச்சல் கிடைத்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஏக்கருக்கு சராசரியாக 25 குவிண்டால் நெல் விளைச்சல் கிடைத்திருப்பதால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் நெல்லை விற்று பணமாக்குவதற்குள் ஏராளமான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் அவர்களின் மகிழ்ச்சி கலக்கமாக மாறி வருகிறது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து ஈரப்பதம் அதிகரிப்பதற்கு தமிழக அரசுதான் காரணமாகும் எனவும் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று 10 நாட்களுக்கும் மேலாக உழவர்கள் காத்திருந்தும் கூட உரிய காலத்தில் அவற்றை கொள்முதல் செய்யாததால் திடீர் மழையில் நனைந்து நெல் ஈரப்பதம் இருந்திருப்பதாக மாறிவிட்டது என தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.